இதோ அரங்கிலே நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மூத்த மண்ணினுடைய மனம் மாறாத கலைஞர் சின்னக்குட்டி தயாநிதி தம்பையா வழங்குகின்ற ஒரு படம் பேசுகின்றது. ரீமைகளும் தாமிரன் தோம் பேரிழன் தோம் பேரிழன் தோம் விழிதைகளும் நாமிழன் தோம் பேரிழன் தோம் பேரிழன் தோம் விழுதுகளும் நாமிழந்தோ கண்டறிகளே 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 கூடுலந்த பறவைகளானோ குந்தி குளம் ஓடி ஆடி திரிச்ச புள்ளே காலுக்கு கூட்டம் கொண்டதம்மா கொடுத்தது கூட்டம் பறந்து வந்து கூடுகளை கொள்ளை கொண்டதம்மா இப்படியே பேசாமல் இருந்துதானே எல்லாத்தையும் கட்டிய வச்சிருக்கிறிய உறவிழந்தோ மைகளும் தாவிழந்தோ ஊரிழந்தோ பயம் அந்த பயத்தால தானே குறிமைகளும் தாவிழந்தோ அதுக்கா அறியாத ஏன் முளைச்சிருக்கு என்னத்துக்கு முளைச்சிருக்கு பேசிக்கோ இளம் பறித்தான் நீல கடலும் பறித்தார் நிட்டுரங்கள் புரிந்தே நிம்மதியும் குலைத்தார் நிலம் பறித்தார் நீல கடலும் பறித்தார் நிட்டுரங்கள் புரிந்தே நிம்மதியும் குலைத்தார் குலமாந்தர் நாம் காத்த கோவில்கள் பள்ளிகள் குலமாந்தர் நாம் கோவில்கள் பள்ளிகள் கொடியவர்கள் அளித்தாரே குண்டாடே தொலைத்தாரே அளித்தாரே குண்டாடி வளர்க்கப்பட்ட அந்த நம்பிக்கை ஏன் மகனே செருப்ப தைக்கிற ஏன் அவன் ராணுவம் வந்து நீட்டினாலும் துடைக்கிறியே சொன்னான் ஒரு வார்த்தை துடைப்பன் நான் துடைச்சு கொண்டே இருப்பேன் இவங்களை இஞ்ச இருந்து துடைச்சு அனுப்பும் வரைக்கும் நான் துடைப்பேன் என்று துடைச்சு கொண்டிருக்கிறான் கண்டனியல் இவனை கண்டனியல் இந்த அந்த பிள்ளைய பாரு புத்தி இல்லாத பிள்ளை மாதிரி வந்துட்டு தெருவில் வார போற வச்சு ஓடிப்போய் பிச்சை கேட்குது. ஒரு சிலர் கொடுக்கின வில்லியட்டு இல்லை, இன்னும் ஒரு சிலர்கிட்ட பார்வையும் அந்த கைப்பிடியும்
எங்களை எழுத இளந்தோ விழுதுகளும் நாம் இளந்தோ அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறோம் பறவைகளானோ குந்தி குளவும் பால் விழுந்தோ யாழ்ப்பாணம் அந்த மாதிரி இருக்கு. நாங்கள் கோவிலுக்கு இந்த மாதிரி கழுகு கூட்டம் பறந்து வந்து கூடுகளை கொள்ளை கொண்டதம்மா விளைச்சி இருக்குது. கழுகு கூட்டம் பறந்து வந்து கூடுகளை கொள்ளை எத்தனையோ விஷயங்கள் அங்கு நடக்கும். அப்ப எங்களோட பிரச்சனை என்ன? இந்த மண்ணில் மண்ணில் எங்களுக்கான பிரச்சனை என்ன? பிரச்சனை பாரணியல் உரிமைகளும் காவிடந்தோ ஊரிழந்தோ முறவிழந்தோ உரிமைகளும் தாமிழந்தோ போட்டு பொறியல் கொள்ளை கொண்டதம்மா யாழ்ப்பாணம் மட்டும்தான் உள்ளத்தின் தக்கால நிச்சகரம் இருக்கே புள்ளிவள உரிமைகளும் இதுல என்னோட பிள்ளைகளை பறந்து சாகுறத கண்ணால பார்த்திருக்கேன். நம்பிக்கையில நாங்கள் முடிக்கும் வரைக்கும் பார்க்காம காசுக்காக காணாமல் ஆக்கப்பட்டதுகள் உரிமைகளும் ஊரிழந்தோ கணதையோ நாடகியா சொல்லி சொல்லி கடல்ல போட்டோம். தாமிழந்தோ கொள்ளாத வரையில் குடுக்கி கொண்டு போகவில்லை. சில புத்திகள் பறித்தார் நீல கடலும் நிழத்துரங்கள் புரிந்த நிம்மதியும் குலைத்தார் நிலம் பறித்தார் நீல பறித்தார் நிம்மதியும் குலைத்தார் குலமாந்தர் நாம் காத்த கோவில்கள் பள்ளிகள் மாந்தர் காத்த கோவில்கள் பள்ளிகள் மந்தியா நாங்கள் நிற்கிறோம் இந்த மண்ணில அளித்தாரே
கொஞ்சம் யோசிப்பவா, சிந்திப்பவா. கூட குஞ்சுகளுக்கு தமிழை ஊட்டி ஊட்டி கொடுங்க. நீ அதுதான் நாளாய் இந்த குஞ்சுகளுக்கு இன்னும் கொடுங்க. படைப்பாளிகளை கனம் பண்ணு, அவங்களுக்கு கை கொடுக்கும். சந்தோஷமான எழுச்சி நேரத்தில் வந்து நான் அழுகிறேன்ன்றது ஒரு பிழையான விஷயமா இருக்கலாம். ஆனால் அழுதால் தானே உங்களுக்குமே அது ஏறும். சிரிங்கோ, சிரிக்க வேண்டாம் சொல்லி இல்லை. மண்ணையும் மக்களையும் இங்கே வளர்ந்து வரும் படைப்பாளிகளையும் வளர்த்து விடுங்கோ. எங்களுக்காகும் பையில அந்த புரிதல் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்க தற்ற கை யோசை நான் பாரிஸ் போகும் வரை கேட்க பேராற்றல் மிக்க உணர்வின் தமிழ் பொய்கைகளே, எல்லோருக்கும் வணக்கம். எத்தனையோ நிகழ்வுகளுக்கு, விழாக்களுக்கு நானும் போய் வந்திருக்கின்றேன். ஒன்று காதால் கேட்டு கடந்து போய்விடுவேன், இதயத்தால் கேட்பதற்கு நேரம் இல்லாமல் இருக்கும். அல்லது போனால் இதயத்தை நெருடுவதற்கான நிகழ்வுகள் இல்லாமல் இருக்கும். இங்கு ஆரம்பத்தில் அமைதியாக இருந்தேன், நடுவில் கர்வம் கொண்டேன். 76 வயது ஒரு மூத்தவன் 26 வயது இளைஞனாக நின்று களமாடி போன அந்த சொல் புரட்சியை கேட்டு மீள முடியவில்லை. இப்பொழுது அடுத்த 76 வந்திருந்து எல்லோரையும் கண்ணீரின் விலையையும் மொழியின் பாதையின் புலமையையும் வல்லமை மிக்க வல்வையவன் காட்டிவிட்டு சென்ற பாதையின் கீதையை பற்றி கொள்ளும்படியும் அந்த அழுகையோடு ஓங்காரமாய் உரத்து நின்ற போது உயிர் அறந்து தோங்கி விழுந்து சென்றது. அது எல்லோருக்குள்ளும் நிகழ்ந்திருக்கும். இந்த நிகழ்வு மாற்றம் நாளைய தலைமுறைக்கும் தமிழின் எழுச்சிக்கும் உதவவும் ஊடு கடத்தப்படவும் எங்களுடைய பிள்ளைகளுக்குள் தமிழின் எழுச்சியும் அதனுடைய மலர்ச்சியும் மகிழ்ச்சியும் புத்துணர்வும் எப்பொழுதும் பொங்கி பிரவாகம் கொண்டு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தமிழில் வேறு ஒன்று நின்று அந்த பிரபஞ்சம் தந்த மகாபாரத்தின் கொள்கைகளின் எல்லைகளை இந்த முல்லைகள் மனம் பரப்ப வேண்டும் என்பதே எல்லோருடைய பிரார்த்தனையுமாகும். இன்றைய கதை நாயகன், கவிதையின் நாயகன், கல நாயகனான அந்த முப்பெரும் மாபெரும் புலவருடைய பேரனார் இன்று இந்தளவு பேரையும் கட்டி போட்டு ஒரு சாதாரண நிகழ்வு, எல்லோரும் ஒரு இடமும் போகாமல் அப்படியே சபையில் இருந்து அந்த வல்லமை மிக்க ஒவ்வொருவரின் பேச்சையும் கேட்டு இருப்பதே பெரும் சாதனையாக நான் பார்க்கின்றேன். எத்தனையோ விழாக்களுக்கு போயிருப்பேன், இடையில் எழுந்து போய்விடுவார்கள், அல்லது போனால் ஏதாவது குறையில் எழுந்து போய்விடுவார்கள், அல்லது விமர்சித்து கொண்டே சத்தம் போட்டு கொண்டே இருப்பார்கள். இங்கு யாரும் சத்தம் போடவில்லை, யாரும் குழப்பவில்லை, யாரும் எதிர்வு கூறவில்லை. எல்லோரும் அமைதியாக ஒரு குடும்ப உறுப்பினர் போல் இருந்து மனங்களுக்குள் மனங்கள் கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் இந்த பிரபஞ்ச தொட்டிலான சுவிஸில் நான் முதல் தடவையாக இந்த மேடையேறி இருப்பதனால் காண்கின்றேனோ தெரியாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு சாதனையாக, உணர்வுகளின் தொகுப்பாக, நாளைய இன்னும் ஒரு கலை துறையை, கவிஞர்களை கட்டியெழுப்புவதற்கு அடித்தளமாக இது அமைந்திருக்கின்றது. இந்த அப்பனுடைய வார்த்தைகள் வெறும் ஒரு வாசகம் எழுதினாலும் திருவாசகம் என்று முகநூலில் எழுதத் தொடங்கியவர் இன்று வரை 20 வயது பிள்ளைகளெல்லாம் முகநூலையும் இணையதளத்தையும் விட்டு போனபின் 70 வயதிலும் பொருளூன்றாமல் சொல்லூன்றி தமிழை விதைத்து கொண்டிருப்பவர்களில் இந்த அப்பனுக்கு மிக எவரும் இல்லை. அப்பா உன்பா பொற்பா என்று நான் எழுதி கொண்டிருப்பேன். எனக்கு அதிகாலையில் ஒரு சூரியன் என்றால் கடிகாரம் அல்லது போனால் ஏதாவது பார்ப்பேன். எனக்கான அதிகாலை சூரியன் என்னுடைய தயாநிதி அப்பாதான். 10-12 ஆண்டுகளாக யார் எனக்கு வணக்கம் கூறவில்லையோ, நானே திருப்பி வணக்கம் கூறாவிட்டாலும் ஒரு வணக்கத்தை போட்டு என்னடா செய்கிறேன் என்று கேட்பார். அதோடு ஓடத் தொடங்குவன் நள்ளிரவு வரைக்கும். நானும் அவருக்கு பின்னாலே ஒரு நாய்க்குட்டி போல் சுற்றி கொண்டே இருப்பேன், தமிழை சுற்றி கொண்டே இருப்பேன். அதனால் தான் உணர்வும் உறவும் நெருங்கிய இந்த நிலையில் கூட அப்பன் கதைத்து கொண்டிருக்கும் போது நான் அந்த கண்ணீரில் புரண்டு கொண்டிருக்கின்றேன். என்னை போல் எல்லோரும் அப்படித்தான் இருந்திருப்பீர்கள். ஒரு உண்மையான தன்மையை ஒரு முதுமையாளன் இந்த புதுமை செய்கின்ற இளைய உலகத்துக்குள் ஊடு கடத்துவது என்பது
இவ்வளவு வலியை சுமந்து கொண்டு அது ஒரு நாடகமாக எங்களுக்கு தெரியவில்லை, நிஜமாக நடந்தது போல் உணரக்கூடியதாக இருந்தது. இவர் இப்படி சொல்லிவிட்டு போகின்றார். லண்டனில் இருந்து வந்த அந்த மாபெரும், அந்த மூத்தவர், தமிழை காத்தவர், தமிழாகி பூத்தவர், அவர் இன்னும் பேச மாட்டாரா என்றுதான் எனக்குள்ளும் ஏக்கம் இருந்தது. ஆனால் நேர கால விரயத்திற்காக வேண்டி தன்னை கட்டி போட்டுட்டு போயிருக்கின்றார். இன்று இரவு முழுவதும் என்னை இங்கு இருக்க சொன்னால் அவர் பேசிக்கொண்டிருந்தார் என்றால் நான் எங்கும் போகாமல் இருப்பேன். என்னைப் போல் பலரும் இருப்பார்கள். அப்பனுடைய வாழ்த்துக்களுக்கும் வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் காத்திருக்கின்றோம். இன்னொரு நிகழ்வை, மிகப்பெரிய ஆளுமையும் தமிழ் ஆற்றலும் மிக்க கல்லாறான கனியாறு சொல்லாறு தமிழின் பேராறு என் அண்ணன் இருக்கின்றார். அவர் அதை ஒழுங்கு செய்ய வேண்டும். இந்த முதுமையான அத்தனை பல்கலைக்கழகங்களையும் கூட்டி வந்து மாபெரும் அரங்கிலிருந்து நிலையான தகமைகளை ஊடுகடத்தி எல்லோர் முன்னிலையும் பேச வாய்ப்பு கொடுக்க வேண்டும். எல்லோருக்கும் எந்த அவசரமும் இல்லாமல் அந்த நாள் உருவாகட்டும். இன்றைய கணத்திலே எல்லோரும் பேச இருக்கின்றீர்கள். இருந்த போதிலும் அப்பனுடைய அந்த மெய்ஞான உணர்வு என்னை கடத்தி சென்றதால் இவ்வளவு பேசிவிட்டேன். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். தொடர்ந்து எங்கள் தாயக ஜனரஞ்சக கலைஞருக்கான கௌரவிப்பதற்காக எங்கள் நூலாசிரியர் அவர்களுடைய மைத்துனர் திரு பிரபாகரன் மணி திருநாவுக்கரசு அவர்கள் கௌரவிக்கின்றார். அவரோடு இணைந்து கவிஞர் சுபபாலா அவர்கள், உலக கவிஞர் சுபபாலா அவர்கள் இணைந்து, ஆனந்த சுபபாலா அவர்கள் இணைந்து கௌரவிக்கின்றார்கள். அவருக்கான நினைவு பரிசுகள் இப்போது வழங்கப்படுகின்றது.